الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة فاجعل أفئدة من الناس تهوي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்துயர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஈன்கள் இறைநேசர்கள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வரப்போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும் உண்டாவதாக. ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாம் மார்க்கத்தை 5 கடமைகளை கொண்டு ஆக்கியிருக்கின்றான். 5 கடமைகளிலும் 5வது கடமையாக இறுதியான கடமையாக சிறப்பான கடமையாக அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமையை ஆக்கியிருக்கின்றான். இந்த ஹஜ்ஜுடைய கடமை இது ஒரு இஸ்லாத்தினுடைய ருக்குனாக, இது ஒரு இஸ்லாத்தினுடைய தூணாக இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா خمس ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ்
وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة وصوم رمضان وحج البيت من استطاع إليه سبيلا ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலாவது கடமை அது ஷஹாதா கலிமாவாக இருக்கின்றது. இரண்டாவது தொழுகை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜகாத், ஐந்தாவது ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமதானுக்கு பின்னால் துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த கால பகுதியில் அதிகமாக ஹஜ்ஜை பற்றி பேசுவார்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் மௌத்துக்கு முன்னால் அந்த பைத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டும். அந்த மக்கமா நகருக்கு பிரயாணம் செய்ய வேண்டும். அந்த மதீனத்து மண்ணுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக ரமலானுக்கு பின்னால் இருந்து ஹஜ்ஜை பற்றி பேசுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் ஹஜ்ஜை பற்றி பேசுகின்றது. ஹஜ்ஜுடைய காலத்தை அறிமுகப்படுத்துகின்றது. குர்ஆன் சொல்லும் போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ஜுடைய காலத்தை எமக்கு காட்டித் தந்திருக்கின்றார். உலமாக்கள் அது என்ன கால பகுதி என்பதை எழுதுகிறார்கள், சொல்லித் தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹதீஸ்களில் பேசி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ் என்று சொல்லும் பொழுது இது ஒரு வித்தியாசமான கடமையாக இருக்கின்றது. தொழுகை என்ற இபாதத், தொழுகை என்ற கடமை இது உடம்புடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. நோன்புடைய இபாதத் உடம்புடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. ஜகாத்துடைய இபாதத், ஜகாத்துடைய கடமை பொருளாதாரத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் என்ற கடமை ஒரு வித்தியாசமான கடமையாக இருக்கின்றது. ஹஜ்ஜுடைய கடமை ஒரு வித்தியாசமான கடமையாக இருக்கின்றது. இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக பொருளும் செலவழிக்கப்படும், உடம்பும் செலவழிக்கப்படும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கரத்தில் பணம் இருக்கின்றது, கரத்தில் பணம் இருக்கின்றது என்பதற்காக ஹஜ் செய்ய முடியாது. அல்லது உடம்பில் ஆரோக்கியம் இருக்கின்றது என்பதற்காக ஹஜ் செய்ய முடியாது. குர்ஆன் அது என்ன கால பகுதி என்பதை அறிமுகப்படுத்துகின்றது. குர்ஆன் அது எந்த கால பகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டியது என்பதை குர்ஆன் பேசுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்ற இபாதத் ஒவ்வொரு நாளுடனும் சம்பந்தப்பட்டது. ரமதான் வருடத்தில் ஒரு மாதம், ஜகாத் வருடத்தில் ஒரு தடவை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் ஆயுளில் ஒரு தடவை தான் ஆக்கியிருக்கின்றான். பலதரப்பட்ட மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜுடைய கடமைக்காக வருகிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறத்தால் பலதரப்பட்ட மக்கள்,
கருப்பினத்தை சேர்ந்த மக்கள், வெள்ளை இனத்தை சேர்ந்த மக்கள், ஹபஷி வம்சத்தை சேர்ந்த மக்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் ஹஜ்ஜிக்காக பிரயாணம் செய்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாராகவும் இருக்கலாம், அது நாட்டுடைய தலைவராக இருக்கலாம், அமைச்சு பதவியில் கூட இருக்கலாம், அரசாட்சியில் கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக என்னுடைய பவரை, என்னுடைய சக்தியை, என்னுடைய அந்தஸ்தை பாவிக்க முடியாது. எந்த கண்டத்தில் இருந்து பிரயாணம் செய்தாலும், எந்த நாட்டில் இருந்து பிரயாணம் செய்தாலும், சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்களுக்குரிய மீகாத்தில் அவர்கள் வெள்ளை நிற ஆடை அணிய வேண்டும். அவர்கள் எந்த ஆடை அணிந்து வந்தார்களோ அந்த ஆடையை கலட்டிவிட்டு அந்த ஒரு மீகாத்தில் இஹ்ராமுடைய ஆடையை அணிய வேண்டும். அது மாத்திரம் கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாஷையால் வேறுபட்ட மக்கள் வருகிறார்கள், ஆங்கிலேயம் பேசக்கூடிய மக்கள் வருகிறார்கள், தமிழ் பாஷை பேசக்கூடிய மக்கள் வருகிறார்கள், அரேபிய பாஷை பேசக்கூடிய மக்கள் வருகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைவரும் மக்கமா நகருக்குள்ளால் நுழையும் பொழுது ஒவ்வொருவரும் ஒரே குரலில் ஒரே பாஷையில் தல்பியா ஓத வேண்டும். அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை ஒவ்வொருவரும் அரேபிய பாஷையில் ஓத வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஹஜ்ஜுக்காக உயரமான மக்கள் பிரயாணம் செய்கிறார்கள், கட்டையர்கள் பிரயாணம் செய்கிறார்கள், பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருந்து பிரயாணம் செய்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் குராசான் நாட்டிலிருந்து கிட்டத்தட்ட 3 மாத காலம், கிட்டத்தட்ட 4 மாத காலம் பிரயாணம் செய்து மக்கள் ஹஜ்ஜிக்காக வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல மாதங்களாக இருந்த அந்த ஹஜ், பல மாதங்களாக இருந்த அந்த இபாதத் இன்று எமக்கு ஒரு சில மணித்தியாலங்களாக தரப்பட்டது. பல மாதங்களுடைய பிரயாணம் ஒரு சில நாட்களாக ஆக்கப்பட்டது, ஒரு சில மணித்தியாலங்களாக தரப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இபாதத்துக்காக தயாராக கூடிய மக்கள், அந்த ஹஜ்ஜுக்காக ஆயத்தமாக கூடிய மக்கள் காலம் கடக்கும் பொழுது குறைந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய மகள் அவள் ஸ்காலர்ஷிப் எழுதும் பொழுதே அவளுக்குரிய வீட்டை ஏற்பாடு செய்கிறோம். தன்னுடைய மகனுக்காக தோட்டம் வாங்குகின்றோம். ஒரு தோட்டம் 2 தோட்டமாக மாறுகின்றது, ஒரு வீடு 2 வீடாக மாறுகின்றது, ஒரு வாகனம் 2 வாகனமாக மாறுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாறக்கூடிய பணம் ஹஜ்ஜுக்காக சேகரிக்கப்படக்கூடிய பணம். சகோதரர்களே, எம்முடைய மூதாதையர்கள் அப்பமா அவர்கள் பிரயாணம் செய்த அந்த ஹிஸ்டரியை பிரட்டுவோமாக இருந்தால்
ஹஜ்ஜி செய்த விதத்தை பார்ப்போமாக இருந்தால், இருந்த தோட்டத்தை வித்திருக்கிறார்கள், இருந்த தங்கத்தை வித்திருக்கிறார்கள், இருந்த வாகனத்தை வித்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மக்கா நகர் சாதாரண பூமி கிடையாது. அந்த மக்கா நகர் சாதாரண பூமி கிடையாது. அவர்கள் அதனுடைய பிரயோசனம், அதனுடைய அந்தஸ்து, அந்த பூமியுடைய யதார்த்தம், அதை பழைய மக்கள் உணர்ந்தார்கள். இருந்ததை வித்தார்கள், இருந்ததை கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருப்பதை நாம் இன்னும் அதிகப்படுத்துகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய பணம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், எம்முடைய பணம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், சொத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், தோட்டம் துறவுகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், கடைகள் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக காட்டி தந்திருக்கிறார்கள். சொன்னார்கள், யார் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வார்களோ, யார் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்வார்களோ அவர்களுக்கு வறுமை வராது என்றார்கள். பணத்துக்கு பாதுகாப்பு தந்தார்கள், சொத்துக்கு காப்புறுதி தந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகம் ஒன்று திரண்டாலும், முழு உலகம் ஒன்று திரண்டாலும் எம்முடைய சொத்தை அல்லாஹ் பாதுகாக்க நாடிவிட்டால் யாராலும் அதிலிருந்து ஒரு ரூபா பணத்தை கலக்க முடியாது. அந்த வறுமை எப்படி பயங்கரமானது தெரியுமா? அந்த வறுமையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு எச்சரித்தார்கள் தெரியுமா? யார் எம்மில் ஒருவர் வறுமையை கண்டுவிட்டால் அந்த மனிதரை வறுமை சிறுக்கு வரைக்கும் கொண்டு போகும் என்றார்கள். இஸ்லாத்தை விட்டு தூரமாக்கும் என்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல நெருக்கடிகள் ஒன்று சேரக்கூடிய இடம் தான் சக்கராத். ஒன்று சேரக்கூடிய இடம் சக்கராத். அந்த சக்கராத்தில் ஈமானுடன் மரணிக்கோணுமா? அல்லாஹ் பொருந்திய நிலைமையில் அவனை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் காட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு இபாதத் ஹஜ் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பைத்துல்லாவுக்குள்ளால் நுழைந்தவுடன் 25 லட்சம் மக்களாக இருக்கலாம், 30 லட்சம் ஹஜ்ஜாஜிகளாக இருக்கலாம். ஒரே இமாமுக்கு பின்னால் தொழ வேண்டும், ஒரே இமாமுக்கு பின்னால் தொழ வேண்டும். நான் என்னுடைய ஊரில், நான் என்னுடைய நாட்டில் 20 வருஷம் ஒரே இமாமத்தான் பின் துயர்ந்திருக்கிறேன் என்று என்னுடைய இமாம், மஸ்ஜிதினுடைய இமாம், அவரும் ஹஜ்ஜிக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை பின்பற்ற முடியாது. பல 100 கிலோமீட்டர், பல 100 மீட்டருக்கு அப்பால் தக்பீர் கட்டிய மனிதனும் ஒரே இமாமை பின்துயரக்கூடிய அழகான காட்சி. சகோதரர்களே, நிறத்தால் பலதரப்பட்ட மக்கள், பாஷையால் பலதரப்பட்ட மக்கள்,
உயரமான மக்கள், கட்டையானவர்கள், ஹபஷி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்கள், ஒவ்வொருவரும் ஒரே குரலில் ஒரே பாஷையில் தல்பியா ஓதி மக்கா நகருக்குள்ளால் நுழையும் அழகான காட்சி சகோதரர்கள். 50 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 60 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், 80 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். மக்கா பூமியை பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல என்றால், ஹஜ் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல என்றால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னை போன்று ஒரு துர்ப்பாக்கியவன் கிடையாது. ஒவ்வொரு விடயங்களுக்காக பணத்தை சேகரிக்கின்றோம். தன்னுடைய மகளுடைய பேர்தே பார்ட்டிக்காக பணம் சேகரிக்கப்படுவது, வீட்டுக்காக பணம் சேகரிக்கப்படுவது, சுற்றுலா பிரயாணங்களுக்காக பணம் சேகரிக்கப்படுவது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பைத்துல்லாவை பார்ப்பதற்காக ஏன் சேகரிக்க கூடாது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல்லாவுக்கு 120 ரஹ்மத்துக்கள் இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த பூமிக்கு இறங்குகின்றது. உலமாக்கள் ஒவ்வொரு இடத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த இடம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம், இந்த இடத்தில் துஆ கேட்டால் துஆ கபூல் செய்யப்படும், இந்த இடத்தில் துஆ கேட்டால் துஆ கபூல் செய்யப்படும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல சோதனைகளை கல்பில் சுமந்தவர்களாக வாழுகின்றோம். வீட்டில் தாயும் தகப்பனும் நோயாளி, வீட்டில் தாயும் தகப்பனும் நோயாளி. நான் பெரும் கடனை சுமந்தவனாக இருக்கின்றேன். குமரி பெண்கள் வீட்டில் இருக்கிறார்கள், யாரும் உதவி கரங்களை நீட்டுவதும் கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பைத்துல்லாவுக்கு போனால், அந்த மக்கமா நகருக்கு போனால், ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக சென்றால், என்னென்ன இடங்கள் துஆவுக்காக அங்கீகரிக்கப்படும் என்று அடையாளப்படுத்தப்பட்டுச்சோ அந்த இடத்தில் இருந்து கையேந்தினால், அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இறக்கப்பட மாட்டானா? சொன்னார்கள், முதலாவது உலமாக்கள் எழுதுகிறார்கள், பைத்துல்லாவுடைய கதம் முல்தஸம் என்று சொல்லுவோம், அந்த இடம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். அதனுடைய தங்க பீலி மீசாப் என்று சொல்லுவோம், துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். தவாஃபுடைய பூமி, பைத்துல்லாவுடைய பூமி, மகாமு இப்ராஹிம், ஒவ்வொன்றாக சொன்னார்கள் உலமாக்கள். இந்த இடம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம், இந்த இடம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் சில நேரம் ஒரு தடவை ஹஜ் செஞ்சவர்கள் இருப்பீர்கள், வாழ்க்கையில் 3 தடவை ஹஜ் செய்தவர்கள் இருப்பீர்கள். கொஞ்சம் உள்ளத்தில் கையை வைத்து கேள்வி கேட்போம். ஹஜ் செய்த ஒரு ஹாஜியாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவு மாற்றம் இருக்கு? நான் உலகத்தில் வாழும் பொழுது சோதனைகளுக்கு முகம் கொடுப்பது அதிகமா, அல்லது வாழ்க்கையில் சந்தோஷங்களுக்கு முகம் கொடுப்பது அதிகமா? பைத்துல்லாஹ் என்ற பூமி, நபிமார்கள் நடமாடிய பூமி, சஹாபாக்கள் நடமாடிய பூமி, சுஜூத் செய்த பூமி, இஸ்லாத்துக்காக ரத்தம் சிந்திய பூமி சகோதரர்களே. அப்படியான ஒரு பூமியை மிதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தும் வாழ்க்கையில் சோதனைகளுக்கு முகம் கொடுப்பதாக இருந்தால், நான் செய்த ஹஜ் ஹஜ்ஜுல் மப்ரூரா என்று கேள்வி சகோதரர்களே. சாதாரண பூமி கிடையாது,
நபிமார்கள் தவம் செய்த பூமி அது. பல நபிமார்களுடைய ஜியாரத் கபர் இருக்கக்கூடிய பூமி அது. மக்பராக்கள் இருக்கக்கூடிய பூமி சகோதரர்களே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது. அந்த பைத்துல்லாஹ் எப்படி சிறப்பானதோ, ஏன் அல்லாஹ் ஹஜ்ஜுக்காக, ஹஜ்ஜுடைய கடமைக்காக கஅபாவை தெரிவு செய்தாரோ, வலம் வருவதை இபாதத்தாக ஆக்கினானோ, அதே போலதான் சஃபாவும் மருவாவும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் அல்லாஹ் 2 மலைகளை இபாதத்தாக மாற்றினான்? 4 சுவர்களை கொண்ட கஅபாவை ஏன் அல்லாஹ் இபாதத்தாக, வலம் வருவதை இபாதத்தாக ஆக்கி இருக்கின்றான்? அதே போன்றுதான் 2 மலை குன்றுகள். ஏன் சகோதரர்களே, அதுக்கிடையில் தொங்கோட்டம் ஓடுவதை அல்லாஹ் இபாதத்தாக ஆக்கினான். ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுதெல்லாம் வெறுமனே ஹஜ்ஜுடைய பாடம் மாத்திரமல்ல, அதே ஹஜ்ஜில் 3 உயிர்கள் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்த சம்பவம் இருக்கின்றது. 3 உயிர்கள், ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்ததனால் 2 மலைகளை, 2 மலைகளில் ஏறுவதை, 2க்கு மத்தியில் தொங்கோட்டம் ஓடுவதை இபாதத்தாக மாற்றினான் என்றால், அந்த குடும்பத்துடைய தியாகம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு பெருமதியானதாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலஸ்தீன் பூமியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாழுகிறார்கள். அல்லாஹ்வினுடைய கட்டளை. மக்கா நகரில் ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி, இந்த இடத்தில் அன்னை ஹாஜரையும் பச்சிளம் குழந்தை இஸ்மாயிலையும் விட்டு பிரிய வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய கட்டளை. அழைத்து வந்தார்கள், காட்டப்பட்ட இடத்தில் விட்டார்கள். கொஞ்சம் தண்ணீரும் கொஞ்சம் பேரீச்சம் பழவும் உணவுக்காக விட்டு பிரிந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஹாஜர் ஒரு பெண் அல்லவா? அவளுக்கும் உணர்வுகள் இருந்திருக்காதா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த பூமியில் 2 பேரையும் விட்டு பிரிந்தார்கள். பிரிந்து செல்லும் பொழுதுதான் அன்னை ஹாஜர் கேட்டார்கள், ஐன தத்ஹப் யா இப்ராஹிம், ஐன தத்ஹப் யா இப்ராஹிம், ஏ இப்ராஹிமே, 2 பேரை விட்டு எங்க செல்லுகிறீர்கள்? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவள் ஒரு பெண்மணியாக இருந்தால், பச்சிளம் குழந்தையை சுமந்தவளாக இருந்தால், அவளுக்கு தெரியும் கரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரும் சாப்பாடும் போதாது என்பது தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த பதிலும் இல்லாமல் பிரயாணத்தை தொடங்கிவிட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹு அமரக பிஹாதா, ஏ இப்ராஹிமே, என்னை விட்டு பிரிவது அல்லாஹ்வுடைய கட்டளையா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடயம்தான் எமக்குரிய பாடமாக இருக்கின்றது. எம்மில் பலரும் திருமணம் முடித்தவர்கள் இருக்கிறீர்கள், எம்மில் பலரும் திருமணம் முடித்தவர்களாக இருக்கிறீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய மனைவியுடைய ஈமான், என்னுடைய மனைவியுடைய ஈமான் எந்த தரத்தில் இருக்கின்றது? நான் அவளை விட்டு பிரிந்தால் அவளுடைய வார்த்தைகள் என்ன? அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
வலீமா மஜ்மாவில், நிக்காவுடைய மஜ்மாவில் அந்த பெண்ணுடைய தகப்பனுடைய கரத்தை பிடித்து நான் மகளை பொறுப்பெடுத்தேன் என்று சொல்வது சாதாரண பொறுப்பல்ல. சுவர்க்கம் வரைக்கும் தன்னுடைய மனைவியை பாதுகாக்கிற பொறுப்பது. அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தால் அந்த குழந்தையையும் சுவர்க்கம் வரைக்கும் எடுத்து செல்லும் பொறுப்பது. தவறிவிட்டோம் என்றால் சகோதரர்களே, குழந்தையும் மனைவியும் சொர்க்கத்து தடையாக மாறுவார்கள். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தைக்குரிய தாயை தெரிவு செய்தார்கள். நானும் நீங்களும் தெரிவு செய்தது வெறுமனே அழகை பார்த்தா, பணத்தை பார்த்தா, பட்டத்தை பார்த்தா, அல்லது குழந்தைக்குரிய தாய்க்கு தகுதியானவராக அவள் இருக்கிறார் என்பதை தெரிவு செய்தோமா? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தைக்குரிய தாயாக தெரிவு செய்தார்கள். விட்டு பிரிந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தண்ணீரும் முடிந்து விட்டது, சாப்பாடு முடிந்து விட்டது, குழந்தை அழ ஆரம்பித்தது. அழுகை தாங்காமல் தாய் ஓட ஆரம்பித்தாள். அவள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ்வுடைய கட்டளையா என்பதாக அல்லாஹ்வை முன்வைத்தால் இல்லையா? அதனால் ரப்புல் ஆலமீன் குழந்தையுடைய காலடியில் இருந்து ஜம்சம் வெளியாக்கினார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பெண் தண்ணீருக்காக ஓடின ஓட்டத்தை இபாதத்தாக ஆக்கினான். ஏறின மலையை இபாதத்தாக மாற்றினான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொழும்பில் போய் ஜம்சம் குடிப்பது கெட்டித்தனம் அல்ல. உம்ராவுக்கு போனவரிடத்தில் இருந்து ஜம்சம் குடிப்பது கெட்டித்தனம் அல்ல. எந்த பூமியில் இருந்து உருவாகிச்சோ அந்த பூமியில் போய் குடிப்பதுதான் பாக்கியம். சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிரியும் பொழுது 3 துஆ கேட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் கைரி ذِي زرع عند بيتك المحرم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தகப்பனாக நான் கேட்க வேண்டிய துஆவை படிச்சு தந்தார்கள். ஒரு மனைவியாக நான் எப்படி குழந்தைக்குரிய தாயை தெரிவு செய்யணுமோ அன்னை ஹாஜரை காட்டினார்கள். ஒரு தகப்பனாக நான் என்ன துஆ கேட்க வேண்டுமோ, என்னுடைய ஈமான் எந்த அளவு பலமாக மாற வேண்டுமோ படித்து தந்தார்கள். முதலாவது துஆ, ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாத். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளைக்காக மனைவியையும் குழந்தையையும் பாலைவனத்தில் விட்டிருக்கிறேன். எப்படி பேசினார்கள் சகோதரர்களே! சோதனையா, கஷ்டமா, நோயா, கடனா, அல்லாஹ்வினுடைய கட்டளையை பாழாக்கி கண்ணீர் அல்ல ரத்தம் சிந்தினாலும் முதல் வராது. அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுத்து விட்டு ரப்போடு சேலஞ்ச் பண்ணினார்கள். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي பிவாதின் கைரி ذِي زرع عند بيتك المحرم. ரப்பே, யா அல்லாஹ், என்னுடைய மனைவி பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் 86 வருடங்களுக்கு பின்னால் கிடைத்த குழந்தை, தண்ணீர் இல்லாத பூமி, பசிக்கு உணவில்லாத பூமி, மக்கள் நடமாட்டம் இல்லாத பூமி விட்டிருக்கிறேன் உனக்காக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளையை பெருமதியாக உணர்ந்தார்கள். அதனால் வாயில் இருந்து வந்த வார்த்தை பெருமதியான வார்த்தை.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னார்கள், பூச்சி புழு இல்லாத பாலைவனத்தில் விட்டிருக்கிறேன். யா அல்லாஹ், நீ 3 விஷயங்களை செய்யணும். ربنا إني أسكنت من ذريتي بواد غير ذي زرع عند بيتك المحرم ربنا ليقيموا الصلاة. ஏன மகன் ஏன மனைவி உன்னை இபாதத் செய்யறதுக்கு எதுவும் தடையாக மாறக்கூடாது, எதுவும் தடையாக மாறக்கூடாது. فَاجْعَلْ أَفْئِدَةً مِّنَ النَّاسِ تَهْوِي إِلَيْهِمْ. இரண்டாவது சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையை நிறைவேற்றிருக்கிறேன். இரண்டாவது துஆ, உலகத்தில் எந்த கண்டத்தில் இருந்தாலும் இந்த பூமியை நோக்கி மக்கள் வர வேண்டும், தியாகத்தை பார்க்க வேண்டும். அல்லாஹு அக்பர். மூணாவது சொன்னார்கள், யா அல்லாஹ், وَارْزُقْهُمْ مِنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَشْكُرُونَ. யா அல்லாஹ், இந்த பூமியில் பழங்கள் முளைக்கக்கூடிய பூமியாக வரக்கச் செய்யணும். இந்த துஆ அன்னை ஹாஜருக்கு கூட தெரியாது. தியாகம் செய்தார்கள், கட்டளையை மதித்தார்கள், அல்லாஹ்வுடன் பேசினார்கள், உரையாடினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வருஷமும் 25 லட்சம் மக்கள் ஹஜ் செய்கிறார்கள். அல்லாஹ்வும் அந்த தியாகத்தை ஒவ்வொரு வருடமும் பார்க்க தயாராகிட்டார். அதனால் தொழுகையை விட்டுவிட்டு, தொழுகையுடைய இமாம் ஜமாத்தை விட்டுவிட்டு, குர்ஆன் திலாவத்தை விட்டுவிட்டு, இஸ்லாத்தினுடைய இபாதத்துகள் பொடுபோக்கு செய்யப்பட்டு நான் அல்லாஹ்விடத்தில் கரமேந்துவேனாக இருந்தால் நிச்சயம் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக சோதனைகள் தான் வரும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹஜ்ஜ லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பரிசுத்த பணத்தில் ஹஜ் செய்கிறார், ஃபலம் யர்ஃபுத், மனைவியுடன் ஒன்று சேரல்ல, வலம் யஃப்சுக், யாருக்கும் அநியாயம் செய்யல, எப்படியான குவாலிஃபிகேஷன்ல திரும்புவாரு தெரியுமா? ரஜஅக யௌமின் வலதத்ஹு உம்மு, ஒரு தாய் ஒரு குழந்தையை எப்படி பெற்றெடுப்பாலோ, பாவம் புண்ணியம் இல்லாமல் ஒரு பரிசுத்த குழந்தையாக உலகத்துக்கு வருவானோ அதை போன்று நாடு திரும்புவாள் என்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியான எல்லா சந்தர்ப்பங்களையும் அல்லாஹ் எம் அனைவருக்கும் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹ்வுடன் ஹஜ் செய்து ரகசிய தொடர்பு வைத்தவர்களாக, இபாதத்துகள் சரிவர செய்து அல்லாஹ்வை அடைந்தவர்களாக இந்த பூமியை விட்டு பிரியாவிடை செய்யக்கூடிய கூட்டத்தில் எம் அனைவரையும்